இது என்ன பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தையும் என் மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கான பதில்களை விளக்குற விஷயம். 2010-11 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் 2G ஊழல் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் செய்தி உலாவிட்டு இருந்துச்சு. 1,76,000 கோடி ரூபாய்களை திமுகவும் காங்கிரஸும் சுருட்டிட்டாங்கன்ற செய்தி அப்போ பரவிட்டு இருந்துச்சு. எனக்கு அப்போ தோணுச்சு, அப்போ எனக்கு வயசு 23-24 இருந்திருக்கும். அப்போவே எனக்கு தோணுன ஒரு யோசனை தான் இந்த யோசனை. 1,76,000 கோடி 2G ஊழலை பார்த்து பொறுக்க முடியாமல் இந்த பொம்பளை தமிழ் தேசத்துக்குள்ளே வந்தாலாம். இவளுக்கு பணம் தான் முதல் குறிக்கோளாக இருந்திருக்கு. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் புதிய கட்டமைப்பை நோக்கியும் மாற்று அரசியலை நோக்கியும் எப்போ வந்தோம்னு நினைவிருக்கா? அது உலகில் எங்கும் நடக்காத ஒரு பெருந்துயரம். ஈழ இன அழிப்பு. கொத்து கொத்தாக செத்த நம் சொந்தங்களின் இறப்பில்தான் வீழ்த்து கொண்டோம். அப்போ கூட இவ வீழ்ச்சிக்கலை, பணம் என்றவுடன் வீழ்ச்சிக்கிட்டாலாம். அதே காலகட்டத்தில் தான் இலுமினாட்டி பற்றி நான் தேட ஆரம்பித்தேன். அதாவது 2010-11 காலகட்டத்தில். அந்த காலகட்டத்திலேயே இவளுக்கு யூத சதிகளை பற்றி தெரிந்திருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரான்னு நாம் தெரிஞ்சுக்கணும். பாண்டியன் ஐயாவால் இவ தெளிவு பெறலையாம். இவளே சுயம்பா ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்டாலாம். ஏனென்றால் நான் சுசித்ரா என்று சுயம்பு சித்தர் என்று சொல்கிறா சூனியக்காரி. ஏண்டி சித்தரா, நீ சுயம்பு சித்தரா? ஆனால் எனக்கு ஓரளவுக்கு யூதர்களை பற்றின வரலாறு தெரியுன்றதுனால இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு இந்த சுப்பிரமணிய சாமி இந்தியா முழுக்க இந்து மதம் தான் பேசிட்டு இருந்த காலம் அது. இஸ்ரேல்னா சுப்பிரமணிய சாமியை கட்டாயம் சொல்லிடணும். அப்போதான் மக்கள் அதை நம்புவாங்க. ராஜீவ்காந்தி கொலையோடு தொடர்பு வருது பாருங்க, அப்படி கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம நம்புவோம். அதுக்கு தான். அப்புறம் 2013 தான் மதங்களை பற்றி தேடும் பொழுது தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்ற சேனலில் நான் முதல் முறையாக பார்த்தேன். மே மாதம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். மே மாதம் 2013. மே மாதம் 2013 அன்று தான் ஐயா விழையும் பார்த்தாலாம். ஏன் அந்த தேதியை சொல்கிறா? அதுக்கு பின்னும் காரணம் இருக்குது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா உலகம் முழுக்கவும் பேகன் ரிலிஜன் அப்படின்றது இருந்ததுன்றது எனக்கு தெரியும். அதாவது ஆதி காலத்தில் பல தெய்வ வழிபாடு உலகம் முழுக்க இருந்ததுன்றது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கான மூலம் தமிழ்நாடாக தான் இருக்கணுன்றதும் என்னுடைய சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் என்னதான் அவருடைய ரிசர்ச்சை நான் ஃபாலோ பண்ணாலும் அவருடைய சில கருத்துக்களுக்கு எனக்கு மாற்று கருத்து இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் பேகனுக்கும் உள்ள தொடர்பு இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏனென்றால் இவ சுயம்பு சித்தராச்சே. இவ ஏன் குறிப்பாக பேகனை பற்றி சொல்கிறா? அதுவும் காரணத்தோடு தான் சொல்கிறா. வரேன் பின்னாடி சொல்கிறேன். ஐயா கருத்துக்கு மாற்று கருத்து இருந்ததாம். அவர் சாதாரண மனிதர், இவளோ சுயம்பு சித்தராச்சே, இருக்கத்தானே செய்யும். அப்புறம் 2020 என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. இந்த 2 ஐடியில் ஒரு நேயர் மிகவும் கொச்சையான அருவருக்கத்தக்க கமெண்ட்ஸை எல்லாருக்கும் போட்டதால இது இனிமேலுக்கு நான் இங்கே கமெண்ட்ஸ் போட மாட்டேன், கொஞ்ச நாள் விலகி இருந்தேன். 2020 இவங்க வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் என்று முன்பே சொல்லப்பட்டிருக்கு. வரேன் யாரோ 1-2 கம்மாற்றை காரணம் காட்டி எஸ்கேப் ஆவதற்கும் ஒரு காரணம் இருக்குது. அங்கத்தான் நடக்குது ஆள்மாறாட்டம். அதுவரை அமெத்திஸ்டாக இருந்த ஆண் கேரக்டர் சுசித்ரா என்ற பெண் கேரக்டராக உருமாறியது. சகுனியோட நம்பர் 6 அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை நான் கண்டுபிடிச்சு ஐயா கிட்ட சொன்னேன். அதையும் அவர் ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த மாதிரி ராமனுக்கு 9 நம்பர் அப்படின்னு ஐயா கண்டுபிடிச்ச தகவலையும் குறிக்குது. இந்த மாதிரி சிவனுக்கு, முருகனுக்கு, ராவண இந்திரனுக்கு ஒரு பட்டியலை உருவாக்கி நானும் ஐயாவும் அந்த நம்பர் கூட டிகோட் பண்ணோம். நானும் ஐயாவும் இது போன்று நிறைய கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிப்புகளுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இந்த பொம்பளைக்கு முன்பே எவ்வளவோ பேர் கடவுளர்கள் தங்களுக்கு உணர்த்தியதை ஐயாவுக்கு சொல்லியிருக்காங்க. அவர்கள் யாரும் இவளைப் போல தற்பெருமை அடிச்சுக்கிட்டதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் கடவுளால் இயக்கப்படுகின்ற வெறும் கருவிகள்தான் என்பதை. எல்லாம் கடந்த நிலையில் ஞானமில்லை இந்த பொம்பளைக்கு. இதிலிருந்தே அவள் தமிழச்சியா என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2021 தான் ஐயா அவருடைய சங்கத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. அதனால அவர்கிட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப் கேட்டேன், அதாவது மொழிபெயர்ப்பு வேலைகள். இவளுக்கு எதுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் டைம் ஜாப் தெரியுமா? ஐயா என்னவெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார் என்பதை இந்த சுயசித்தருக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணுமா? முதலாளிங்க கிட்ட சொல்லணுமே. அவங்க நடத்தின நேரடி நிகழ்ச்சிகள்லையும் நான் கலந்து கொள்ளலை, சங்கத்திலையும் நான் உறுப்பினராக சேரலை. இதற்கு 2 காரணம். முதல் காரணம், எனக்கு இருந்த பொருளாதார நெருக்கடி.
எனக்கு வருமானம் கிடையாது. மேலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை ஓடிட்டு இருந்ததால் எனக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். குடும்ப சூழல் சரியில்லையாம். தமிழ் சங்கத்தில் சேராததற்கு இதை காரணமாக சொல்கிறா. டிரான்ஸ்லேஷன் வேலை செய்ய நேரம் இருக்குது, உறுப்பினராக சேர மட்டும் முடியலையாம் இவளுக்கு. ரெண்டாவது காரணம், 2010ஆம் ஆண்டுலேருந்து நான் இல்லுமினாட்டி பற்றி படிச்சுட்டு வரேன், யூதர்களை பற்றி படிச்சுட்டு வரேன். அவங்க அனைத்து நாடுகள்லேயும் ஊடுருவிருக்காங்க, அவங்க ஊடுருவாத இடமே கிடையாது அப்படின்ற உண்மை எனக்கு நல்லா தெரிஞ்சதால, அதனால் சங்கத்துக்குள்ளேயும் அவங்க கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் ஆட்களை அனுப்பியிருப்பாங்க. இப்போ நீ சேராத, அது உனக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு உணர்த்துச்சு. 2 காரணங்கள் தான் நான் சங்கத்தில் சேராததுக்கான காரணங்கள். உலகில் பிண்டாரிகள் புகாத இடமே இல்லை. இப்போ நீ சேராத, அது உனக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு அந்த சித்தரின் உள்ளுணர்வு சொல்லியிருக்கு. இதையெல்லாம் தெரிந்த அந்த மட்டமான உள்ளுணர்வுக்கு, இதெல்லாம் அவங்க வலைதளத்தில் தானே எழுதுகிறோம் பேசுகிறோம், நம்மை கண்டுபிடிக்கவோ தடுக்கவோ பிண்டாரிகளால் முடியும் என்பதை கூட அதுக்கு தெரியல பாருங்க. ஆக இதெல்லாம் பச்சை பொய். 5ஆம் தமிழர் சங்கத்தில் சேராததற்கு 2 காரணங்கள் தான் உள்ளன. முதல் காரணம், குடியும் குலதெய்வமும் சொல்லணும். 5 தலைமுறை பேர்களை தமிழர்கள் தான்னு தெளிவுபடுத்தணும். 2வது காரணம், இவள் ஆள்மாறாட்டம் செய்து பாதியில் வந்திருக்கா. முதல்ல நடந்தது எதுவுமே இவளுக்கு தெரியாது. அதை பற்றி ஏதும் நேருக்கு நேர் கேட்டால் மாட்டிக்குவா. அந்த பயத்தில் தான் இவ சங்கத்தில் சேரலை. இதையெல்லாம் சொல்ல மாட்டா. ஆனால் தமிழர்களை முட்டாள்கள்னு நினச்சிட்டா. என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்கள் உள்ள இருப்பாங்கன்ற சந்தேகமும் இருந்துச்சு. ஆர்எஸ்எஸ்ன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லும் இவள் ஏன் திராவிடர்களை பற்றி பேசவே மாட்டேன்றா? இவளும் ஒரு தெலுங்கு திராவிடர் என்பதால் இருக்குமோ? எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நடந்தது செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி. 18ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஐயாக்கு நான் கால் பண்ணி பேசினேன். அவர் எடுத்தாரு. 18ஆம் தேதி ஜூலை காலை 11 மணி. எவ்வளவு சரியான நேரத்தில் ஐயாவை அழைத்து பேசியிருக்கா இந்த பெண் சித்தர். ஜூலை 1/8/9 காலை 11 மணி 9/11. இப்போ புரிஞ்சிருக்குமே. இதேபோல் முன்பு ஒரு நேரத்தை நினைவில் வைத்துக்கொள்ள சொன்னேனே. இந்த சித்தர் பாண்டியன் ஐயாவின் முதல் அறிமுக நாள் மே மாதம் 2013. 13 குடும்பங்கள் இவங்களை அனுப்பி வச்சிருக்காங்களாம். சித்தர் ஒத்துக்குச்சு. ஆகவே நிறுவட்டோம் அல்லவா? கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். எடுத்துட்டு அவர் பேசும்பொழுது நான் என்னுடைய ஆய்வு தகவல்கள் 1-2 சொன்னேன். அவர் கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆனால் ஐயா கேட்ட கேள்விகளும் என்ன அவர் திட்டினதுலேயும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஐயாவுக்கும் என் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்றது. 2 மணி நேரம் கிட்ட பேசினோம். அவர் என் மேலே நிறைய குறைகள்லாம் சொன்னார். எல்லாத்தையும் ஐயா கேட்டுக்கிட்டு இந்த சித்தரையே திட்டினாராம். என்ன சொல்ல வர்றா? இவருடைய ஆய்வை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஐயா இவளை துரத்திட்டாராம். அவர் மேலே குற்றம் சாட்டுறா. இப்படிதான் கமாண்டில் சங்கத்தில் ஏன் சேரவில்லைன்னு ஒருத்தர் கேட்டதற்கு கணக்கு காட்டவில்லை, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு ஐயா மேலே ஊழல் பழி போடுறா. இதில் அவரை ஏமாற்ற 2 மணி நேரம் முயற்சி செஞ்சிருக்கா மூதேவி. அவளால் முடியலை. அவங்க சொன்ன முதல் குற்றச்சாட்டு, என்னுடைய சேனலோட பேர் அமெத்திஸ்ட் ஆசிவகர்னு இருந்ததை அவங்க சொல்கிறாங்க. அதாவது அமெத்திஸ்ட்ன்றது ஒரு ஊதா நிறக்கல், அதை இவங்களோட சேனல் நேமாக வச்சுருந்தாங்க அப்படின்றத அவங்க சுட்டி காட்டுறாங்க. அமெத்திஸ்ட்ன்றது ஒரு ஊதா நிறக்கல் தான். ஊதா நிறம் யூதர்கள் அவங்க திருடி கொண்ட நிறம் தானே ஒழிய அது யூதர்களுடைய பாரம்பரிய நிறம் கிடையாது. அமெத்திஸ்ட் என்னும் கல் யூதர்களை குறிக்கும் ஊதா வண்ணக்கல். கல்லை வச்சு விளையாடுறது தமிழன் பண்பாடு கிடையாது. அது ரத்தன வியாபாரி சகுனி காந்தாரியிடமிருந்து தொடங்குது. அப்படி இருக்க தியான பயிற்சியில் ஊதா வண்ணமே கிடையாதுன்னு சொல்லும் இந்த பெண் தன் பெயரில் ஊதாக்கல்லை வைக்க காரணம் என்ன? ஐயா சொல்வதற்கு முன்பே இவளுக்கு யூதர்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் போது எதுக்கு அந்த அமெத்திஸ்ட் பெயரை வைக்கணும்? அப்போ இவ அவங்க ஆளுன்னு தன்னை காட்டிக்க தான் வச்சிருக்கிறா. ரத்தனக்கல்லுக்கு என்று ஒரு தனி விலையும் போட்டிருக்கா. அதில் 1000 குறை. இது தமிழர் பண்பாடே கிடையாது. அது அம்பர் விற்ற அம்பாரி சகுனி காந்தாரியின் தொழில். தமிழருக்கு அது வெற்றுக்கல். லோகி வெப்சீரிஸில் சிவனையும் முருகனையும் ஒருங்கே குறிக்கும் கதாபாத்திரத்தின் அலுவலகத்தில் பிரபஞ்சத்தையே அழிக்கும் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் என்னும் இத்தகைய கற்கள் சிதறி கிடக்கும். அதை பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்துவார்கள்.
அது இருக்கும் இடம்தான் தமிழ்நாடு. அந்த காலத்தில் அதுக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம். இதை நூல் பிடித்து வரலாற்றை சொன்னால் சுயசித்தரால் தாங்க முடியாது. அவளுக்கு இது போதும். ஊதா நிறம் ஆன்மீகத்தோடையும் தூய்மையோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு நிறம். இதுக்கு ஒரு உதாரணமாக அல்ட்ரா வயலட் ரேஸை நீங்கள் சொல்லலாம். அல்ட்ரா வயலட் ரேஸுன்றது தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விதமான கதிர்கள், அதாவது ஊதா கதிர்கள், தூய்மைப்படுத்தக்கூடிய கதிர்கள். வயலட் என்று ஒரு ரே கிடையாது. அது யூதர்கள் உருவாக்கியது. நீலமும் சிகப்பும் சேர்ந்த கலவை. அது தூய்மையை குறிக்காது. எந்த நிற ஒளியிலும் யூவி ரே வெளிப்படும். அதற்கான நிறம்தான் அவர்களை குறிக்கும்படி வலிந்து திணிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அமேத்திஸ்ட்டை பயன்படுத்தக்கூடாது, யாருமே இந்த உலகத்தில் அமேத்திஸ்ட் என்ற ஒரு கல்லை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அது ஒரு ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கல். எப்படி குண்டலினி சக்கரங்களுடைய வண்ணங்களையே மாற்றி வச்சாங்களோ அந்த மாதிரி நவரத்ன கற்களுக்கும் கிரகங்களுக்குமான தொடர்பை துண்டிக்கிறதுக்காக அந்த நவரத்னங்களை மாற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. கோள்களின் ஆக்க தத்துவங்கள் இரத்தன கல்களில் வேண்டுமானால் அடங்கி இருக்கலாமே தவிர எதுக்கும் உதவாத செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன் என்று அழைக்கப்படும் அமேத்திஸ்ட் போன்ற படிகாரங்களில் எந்த தத்துவமும் இல்லை. அதற்கும் யோகா குண்டலினி போன்றவற்றிற்கும் துளியும் சம்மந்தம் இல்லை. இவையெல்லாம் அழகுக்காகவும் போலி வியாபாரத்துக்காகவும் சகுனி சந்தைப்படுத்தியது. இதை பெரிய கோகி 100 போல பில்டப் பண்ணுறான்னா பார்த்துக்கோங்களேன், இவை யார் ஆளுன்னு. முருகர் படத்தை ஏன் நகைகளோட சித்தரிக்கிறீங்க? ராவணன் படத்தை ஏன் நகைகளோட சித்தரிக்கணும்? எளிமையாக காட்டலாமே, அவங்களாம் சித்தர்களாச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்களாம் வெறும் சித்தர்கள் கிடையாது, அவங்களாம் மன்னர்கள். அந்த காலத்தில் சித்தர்கள் தானே மன்னர்களாக இருந்தாங்க. அவங்க மன்னர்களாக இருந்ததுனால கண்டிப்பாக இந்த மாதிரி நகைகள் அணிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா நாளும் அணிலனாலும் பண்டிகை நாட்கள் இல்லைன்னா அவங்க தர்பாரில் வரக்கூடிய நாட்களில் அவங்க ராஜ அலங்காரத்தில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? கடவுளர்களின் படத்தை ஏன் நகைகளுடன் சித்தரிக்க வேண்டும்? அவர்கள் நகை ஸ்டாண்டுகளா? பொதுவெளியில் போடலைன்னாலும் விழாக்களில் போடுவாங்களாம். இந்த சூனியக்காரி டைம் மிஷினில் போய் பார்த்துட்டு வந்திருக்கா. திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை படத்தை பார்த்து பேசுகிறா சூனியக்காரி. இவ வரலட்சுமி நோம்புக்கு வீட்டில் இருக்கும் மொத்த நகையும் எடுத்து போட்டுக்குவாளே, அப்படி அரச சித்தர்கள் தர்பாரில் வருவாங்கன்னு நினச்சி பேசுகிறா. இவளுக்கு சரியாக சொல்லி கொடுக்கல இவங்க ஆட்கள். கைவளை, கால் காப்பு, கழுத்து வலை, சலங்கை என்கிற சிலம்பு, மோதிரம், மூக்கு வலை, காது வலை, கால் விரல் வலை, தலைவலை, இதெல்லாம் எதற்கு? எந்தெந்த திணை குடிகளுக்கு? அவை எல்லாம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு இவளுக்கு துளியும் தெரியலை. மன்னர் தர்பார்னு உலட்டு கிடக்கிறா இந்த நகை பைத்தியம். முதலில் ஞாபகம் வைக்க சொன்னேனே, 2G ஸ்பெக்ட்ர ஊழல், பணப்பைத்தியம். நகையில் தெரியுது பாருங்க இவளின் பணத்தாசை. சமீபத்தில் முகத்தை காட்டி இவ செய்யும் ஆராய்ச்சிக்கு பணம் வேணும்னு கேட்டா. என்ன ஆராய்ச்சி செய்கிறா? எதுக்கு பணம் வேண்டும்? சினிமா பார்த்து டீகோட் பண்ணும்போது தின்னும் நொறுக்கு தீனிக்கு தானே. தங்கத்தின் மேல் ஆசை தமிழர்கள் குணமே கிடையாது. தமிழர்கள் தங்கத்தை ஒரு உலோகமாகத்தான் பயன்படுத்தினாங்க. அறிவியலுக்கும் இயந்திரங்களை உருவாக்கவும் தான் பயன்படுத்தினார்கள். ஆனால் களப்பிரருக்கு அப்புறம்தான் விலை உயர்ந்த பொருளாகி இன்று வரை தங்கத்தை அடைய இந்த சுச்சி வரை அலையுதுங்க. கிரீடம், கிரி பிளஸ் இடம், மலையில் வாழ்ந்த குறவர்களின் தலையை காக்கும் காப்பு. துவாபர யுகம், மகாபாரதம் நடந்த காலத்தில் குறவர்கள் மட்டும் அணிந்திருந்தனர். அதேபோல் ஒவ்வொரு திணைக்குடிகளுக்கும் வெவ்வேறு விதமான காப்புகள் அணிகலன்களாக இருந்தன. மருதநிலத்தின் மக்களுக்கு தலைப்பாகைத்தான் கிரீடமே. அது இப்போது நாட்டார் மொழி வழக்கத்தில் இருக்குது. கிருஷ்ணனின் ஊர் திண்டுக்கல். ஐயா சொன்னது போல் பிரியாணி கிருஷ்ணர் ஏற்படுத்திய போர்க்கால உணவு. அதே மாதிரி ஆயர்கள் பயன்படுத்திய தலப்பகையை குறிக்கும்படி ஏற்படுத்தப்பட்டது தான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இது தெலுங்கு நாயுடுகளால் நடத்தப்படுகிறது. பாண்டிய மல்லர்கள், உழவுக்குடி மக்கள் மொத்த நகையும் போட்டுக்குவாங்களாமே. சுயசித்தர் உணர்ந்து சொல்கிறா. நல்ல வெயிலில் வேலை செய்த தூளுக்கு தங்கத்தில் நகை அணிய முடியுமா? இவ படித்தவளா? ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையே இவளுக்கு. தமிழ்நாட்டின் தட்பவெப்பநிலை காரணத்துக்காகத்தானே தமிழர்கள் வெண்ணிற ஆடையை அதிகமாக உடுத்துக்கிறாங்க. சங்கம் மருவிய காலத்தில்தான் சித்த மரபிலிருந்து அரச மரபே தோன்றியது. அது விஷ்ணு காலத்துக்கு பின்புதான். அப்பொழுதுதான் எல்லா திணைக்குடிகளுக்கும் தலைவன் ஒருவன்தான் என்று குறிக்கும்படி அனைத்து குடிகளின் காப்புகளையும் அரசர்கள் அணிவார்கள். அதுவும் சபையில் தோன்றும் போது மட்டுமே எல்லா காப்புகளையும் நகையாக அணிவார்கள். இந்த வழமை விஷ்ணு என்னும் பரத சக்கரவர்த்தியிடம் இருந்தே தொடங்கி இருக்கலாம். அவர்தான் உலகையே தன் குடையின் கீழ் கொண்டு ஆண்டவர்.
ஆகவே நம்மளோட சித்தர்கள் தான் இந்த நவரத்தின கற்களுக்கான பயன்பாட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதில் ஒன்று தான் அமெத்திஸ்ட். அமைதி என்ற தமிழ் சொல்லிருந்து வந்த ஆங்கில சொல் தான் அமைதியிஸ்ட், அமெத்திஸ்ட். இது ஆன்மீகத்துக்கு முதல் படியாக அமைதியை கொடுக்கக்கூடிய கல். அமைதி அமைதி அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி அமைதி நீ திருந்தவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது காணாம போயிடுச்சே. அமேதிஸ்ட்னா அமைதியா. கொலைக்கார சோனியாவின் தொகுதி அமேதி. அதற்கு மரணம், மயானம்னு அர்த்தம். மரணத்தையும் அழிவையும் குறிக்கும் கல்லை பெயரா வச்சிருக்கா. இந்த மாதிரி வெவ்வேறு நிற கற்களுக்கு வெவ்வேறு விதமான சக்திகள் இருக்கும். அவெஞ்சர்ஸ் படத்தில் தானோஸ் என்ற அழிவை குறிக்கும் வில்லன் பாத்திரத்தின் நிறம் ஊதா. அவனிடம் உள்ள ஊதாக்கல் அழிவுக்கான கல். அந்த படம் இவளைத்தான் குறிக்குது. இவளைன்னா இவன் முதலாளியை. அவன்தான் யூடியூப் சேனல் தொடங்கியவன். அடுத்து ஆகஸ்ட் 2021 மோடி ஒரு அறிவிப்பு செஞ்சார். ஒவ்வொரு வீட்லேயும் இந்திய கொடியை ஏற்றணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சார். அதே வாரமே அந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியும் வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கிருஷ்ணருக்கு ஒரு சின்ன கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாள் கிருஷ்ணருக்கு கூட்டு பிரார்த்தனை செஞ்சோம். உடனே சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள், நான் சங்கத்துடைய கூட்டு பிரார்த்தனை நேரத்தையே மாற்றிட்டேன், 7 மணிலேருந்து 8 மணிக்கு மாற்றிட்டேன். ஐயா அவர்கள் சொன்ன கூட்டு பிரார்த்தனை நேரத்திற்கு எதிராக செயல்படுறா. அப்புறம் அது என்ன பாட்டு? அந்த பாட்டை அவளுக்கு டீகோட் பண்ண தெரியாதா? ஏனென்றால் அயோக்கிய வேலை பண்ணதே இவள்தானே. யார் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தது? யாரை சொல்றா? இது ஆரிய கதையில் வரும் ரங்கராஜன் நம்பின்னு ஒருவன். அவனை எவனோவென்று நினைத்தோம். உங்கள் தமிழெண்ணையின் அருள் பெற்றதால் தமிழை நன்றாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கண்டுபிடிப்பை எல்லாம் திருடிக்கிட்டு அவங்களையே ஏமாத்துறோம்னு சொல்கிறா. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா அதைத்தான் சொல்லுது அடுத்த வரி. அரியை பாண்டவர் வெல்ல முதல் சோழர் விஷ்ணு திருமாவளவனார் வழித்தோன்றலான சோழர்கள் பாண்டியர்களுடன் போரிட்ட காலத்தில் தமிழ்நாடு 3 துண்டாக பிரிந்த சங்க வரிவே காலத்தில் அறிவு களஞ்சியங்களை திருடினோம்னு பாட்டு எழுதியிருக்கா. இந்த பாடலில் மீதமுள்ள வரிகள் பரசுராமனை போற்றி பாடியிருக்கா. தமிழன் முட்டாள்னு நினைச்சிருக்கா. இந்த வரிகளை பாண்டியன் ஐயா எப்படி டீகோட் பண்ணுவாரோ அதன்படி மக்களே நீங்களே டீகோட் பண்ணி பாருங்க. அவங்களோட அடுத்த குற்றச்சாட்டு, ஐயா யூத பிராமணர்னு பயன்படுத்துறாரு, ஆனால் நீங்கள் பிராமண யூதர்னு பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தமிழ் பிராமணர் கிடையாது, யூத பிராமணர், ஜூயிஷ் பிராமின்ஸ் அப்படின்னு அவர் பயன்படுத்துவார். இது நான் ஏற்கிறேன். ஐயா யூத பிராமணன் என்று சொல்வதை இவை ஏற்கிறாளாமே. இவை யார் அதை ஏற்கவும் மறுக்கவும்? இவ தன்னை ஒரு சுப்ரீம் பவராக காட்டுகிறார். மக்களை குழப்பும் சரியான குழப்பவாதியாக இருக்கிறார். இலங்கை தமிழர் அப்படின்னா, ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னா இலங்கையை சேர்ந்த தமிழர். அங்கே தமிழர்ன்ற இனம் 2வதாக வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க யூதன்றது தான் இனம். அதனால தான் நான் பிராமண யூதர் அப்படின்றேன். அவங்கள ரஷ்யாவில் ரஷ்யன் ஜூஸ்ன்னு கூப்பிடுவாங்க, ரஷ்யன் ஜூஸ்ன்னு கூப்பிடுவாங்க, ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு ஜூஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நான் இவங்கள இந்தியன் ஜூஸ்ன்னு கூப்பிடலாம். அவங்க தான் இந்தியன் ஜூஸ், கொச்சின் ஜூஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க கம்யூனிட்டி. இது ரஷ்யன் ஜூஸ், ஃப்ரெஞ்ச் ஜூஸ், அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜூஸ் தான் இந்த பிராமின் ஜூஸ் அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. என்ன ஜூஸு? அன்னாசி ஜூஸா? 6-5 ஜூஸா? பிராமணர் என்பது நாடா? நேஷ்னலுக்கும் நேஷ்னாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத தத்தி மக்கு இவ. அமெத்திஸ்ட் இதை பற்றி அவளுக்கு சரியாக பாடம் எடுக்கல போல இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம்னா, ஐயா சொன்னபடி யூத பிராமணர்கள் என்றால் யூதராக இருந்து பிராமணனானவர்கள். இவ சொல்கிறபடி பிராமண யூதர் என்றால் பிராமணராக இருந்து இந்தியாவில் இருந்து தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு போய் யூத மதத்தை ஏற்று மாறிய தமிழர் என்று ஆகிவிடும். அதுக்குத்தானே முயற்சி பண்ணுறா அப்படின்னு இந்த 2 டேர்ம்ஸை வச்சால புரிஞ்சிடும். யூத பிராமணர், பிராமண யூதர்னு வச்சா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் பிண்டாரிகள்னு அழைக்கிறீங்க. பிண்டாரிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்துறது தவறில்லைன்னு நினைக்கிறீங்க. பிண்டாரிகள்னு சொன்னால் பாமர மக்களுக்கு யாருன்னு தெரியும், எந்த எண்ணம்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஐயா தான் முதல்ல அவங்கள ஆரியர்கள்னு அழைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே ஆய்வு செஞ்சு அவங்க ஆரியர்கள் அல்ல யூதர்கள்னு இனத்தையே கண்டுபிடிச்சார்ல. அவங்களோட இனத்தோட பேரை வச்சு அழைப்போம். ஏன் பிண்டாரிகள்னு புதுசாக ஒரு பேரை நுழைக்கிறீங்க?
பிண்டாரிகள்னு தமிழர்கள் எங்களிடம் ஐயா பேசுகிறார். இவள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன் பிடிக்கலையா? தமிழர்கள் நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கிறோம். இவளுக்கு என்ன வந்தது? தமிழர்களை அறவாளுன்னு இவர்களுக்குள் பேசிக்கிறதில்ல. அது போலத்தான் நாங்களும் குல்டி பிண்டாரின்னு பேசுவோம். இந்த வந்தேரி முதலாளிகளுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறா. ஐயாவுக்கு கட்டளையிட இவ யாரு? ஐயா அவர்கள் ஆசிவக சக்கர வண்ணங்களை கண்டுபிடிச்ச பிறகு அந்த குண்டலினி தியானத்தை சரியான நிறங்களோடையும் நான் செஞ்சுருக்கேன். அதனால தியானத்தில் எனக்கு அனுபவம் உண்டு. நெஞ்சிலிருந்து ஆசிவக வண்ணப்படி தியானம் பண்ணுறா. அப்புறம் ஏன் இந்த ஊதா அமத்திஸ்ட்டு படிகாரக்கல்லை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறா? அப்போ அந்த ஆள் இவ இல்லை, பக்கா ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. நான் குண்டலினி சக்தியையும் என்னுடைய முதுகெலும்பில் நான் உணர்ந்திருக்கேன். தலையில் இருக்கிற சஹஸ்ரார சக்கரத்துலேயும் நான் உணர்ந்திருக்கேன்னு என்னுடைய தியான விழியங்களில் தெளிவாக நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு குற்றமா? மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? 2012 கலியுகம் முடிஞ்சு 2013 சத்தியுகம் ஆரம்பிச்சதுன்னு பாண்டியனையா அவர்கள் தான் கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்னார். இந்த சத்தியுகம் ஆரம்பித்த பொழுதே பல பேருக்கு குண்டலினி தானாக எழும்ப ஆரம்பிச்சிருக்கும். ஆக்சிடென்டல் அவேக்கனிங் மூலமாக தானாக எழும்ப ஆரம்பிச்சிருக்கும். இது சத்தியுகத்தோடைய எஃபெக்ட். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் வேர்ல்டு வைட் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். என்ன ஆக்சிடென்டல் இன்சிடென்டல்னு கதை விடுறா. ஐயாவுக்கு முற்றிலும் புறம்பான கருத்து. தூய தமிழினத்தை தவிர உலகத்தில் கலவை இனங்கள் யாராலும் குண்டலினியை முறையாக எழுப்பி பிரபஞ்சத்துடன் கலக்க முடியாது. இந்த சுயசித்தருக்கு இது எப்படி தெரிந்தது? சத்தியுகத்தில் உலகத்தில் பொதுவாக எல்லோருக்கும் நடந்தது ஜெனட்டிக்கல் மெமரி அவேக்கனிங், மரபறிவு விழித்து கொள்ளுதல். பழமையான இனத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் இருந்து சித்தராக வந்த வம்சாவழியினர். அவர்களுக்குத்தான் இந்த யுகத்தில் மரபணு விழித்து கொண்டது. குண்டலினி யாருக்கும் தானாக எழும்பாது. 7ஆம் அறிவு படம் பார்க்கலையா? சங்கத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட காயத்ரி என்ற பெண் சொல்லியிருப்பாளே, உன் கூடத்தானே தொடர்பில் இருக்கா? அவளிடம் போய் கேளு, சொல்லுவா. இப்போ ஏன் சுசித்ரா? பேகன் மதத்தை பாண்டியன் ஐயாவுக்கு முன்பே எனக்கு தெரியும், தமிழகத்திலிருந்து போனதுன்னும் ஆய்வு பண்ணேன்னும் சொன்னாலே. ஏன் தெரியுமா? பேகன் மதத்தில் உள்ள பெரும்பான்மை பெண்கள் சித்த மரபை உடையவர்கள். தமிழகத்தில் ஆண் சித்தர்களைப் போல ஐரோப்பாவில் பெண் சித்தர்கள் இருந்தார்கள். கிறிஸ்துவ மதம் தோன்றிய காலத்தில் அவர்களை சூனியக்காரிகள் என்று நெருப்பில் தள்ளி கொன்றார்கள். அதுதான் டார்ச்சர் என்னும் சித்திரவதை. தமிழகத்தில் சித்தர்களை வதைத்தது போன்று. அந்த மாதிரி பெண் சித்தராம் நம்ம சுயசித்தர் சுச்சி. அவர்கள் எல்லாம் பெண் சித்தர்கள். இவதான் உண்மையான சூனிய கிழவி. எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான கான்ட்ரோஷியலான டாப்பிக்கை பேசுவோம். அதாவது ஜாதி. நான் எந்த ஜாதியை சேர்ந்தவ? டேய், என்னடா மூஞ்சி இது? சொல்கிறேன், நான் பேரி செட்டியார் வகுப்பை சேர்ந்த தமிழச்சி. அப்படி ஒரு ஜாதி இருக்குது தமிழ்நாட்டில்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அப்படி ஒரு ஜாதி இருக்குது. அவங்க தமிழர்கள் தான். பேரி செட்டியார்கள் என்பவர்கள் தமிழ் செட்டியாரில் ஒரு வகை. தொண்டை மண்டலம், அதாவது வட தமிழகத்தில் அதிகமாக வசிக்கக்கூடியவங்க. ஆனால் மெட்ராஸ் பிரசிடென்சி பிரிக்கப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டுடைய சில நிலங்கள் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அந்த நிலத்துலையும் பேரி செட்டியார்கள் இருந்தாங்க. ஆந்திராவுக்கு போன அந்த நிலத்துலையும் பேரி செட்டியார்கள் இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. அவங்க மேலே தெலுங்கு திணிக்கப்பட்டிருக்கலாம். அவங்க தெலுங்கு பேரி செட்டியார்கள். தமிழ்நாட்டில் கவுண்டர்கள் என்ற ஜாதி இருக்கு. கர்நாடகாவில் கவுடா என்ற ஜாதி இருக்கு. கவுண்டர் என்ற சொல்லிலிருந்து உருவான ஒரு சொல் தான் கவுடா. கவுண்டர், கவுடா, முதலியார், முதலி, இவர்களை எல்லாம் தமிழகத்துக்கு கொண்டு வந்து ஆள விட்டுடலாமா? ருச்சி கருத்துப்படி இவர்கள் எல்லாம் தமிழர்களாம். அப்படி பார்த்தால் சீனர்கள், ஜப்பானியர், கொரியர், ஸ்பெயின், கேட்டலோனியர்கள் உட்பட அத்தனை பேரும் தமிழர்கள்தான். ஏன், நோவா வழியில் பார்த்தால் யூதரே தமிழர்கள்தான். எதுக்கு இவ்வளவு பேசுகிறோம்? நிலத்தை பிரித்து நாகரிகத்தை மாற்றிக்கொண்ட தமிழர்கள் வேற்றினத்தவராகவே கருதப்படுவர். இதை சுச்சி ஏன் பேசுகிறா? ஏன்னா இவ குடி குலதெய்வமற்ற வந்தேரி பெண். சேர்த்து 1000 வைசியர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே ஒன்று எல்லாரும் நல்லா நோட் பண்ணணும். 1000 வைசியரில் 1000, அதாவது 1000, 1000 அப்படின்ற சொல் தான் 1000 வைசியர்னு அவங்க மாற்றிட்டாங்க.
ஆரிய ஆயிர ஒரே மாதிரி சவுண்ட். தமிழரை ஏமாற்ற எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இவர்கள் கர்நாடகத்தை சேர்ந்த ஆரிய ஷெட்டி வம்சத்தோராக இருக்கலாம். செல்வம் கொழிக்கும் தொழில்களில் எல்லாம் அக்காலத்தில் ஆரியர்கள்தான் உட்புகுந்து இருந்தார்கள். இவர்கள் தென்னிந்தியா முழுவதும் அந்தந்த இடங்களை பற்றி கொண்டு மாறி இருக்கிறார்கள். அந்த மாதிரி 1000 வணிக வாகனங்களாக இயங்கிய குழு தான் ஆயிரவர் என்ற தமிழ் வணிக குழு. 500 வணிக வாகனங்களாக செயல்பட்டு இயங்கினவன் தான் 500வர் என்ற தமிழ் வணிக குழுன்னு சங்ககால இலக்கியங்கள்ல குறிப்புகள் இருக்கு. 1000 வண்டி கட்டி போனவர்கள் ஆயிரவர்கள், 500 வண்டி கட்டி போனவர்கள் 500 வராம். அப்ப 24 மனை செட்டி என்பது 24 வண்டி கட்டி போனதுனால முட்டாள்தனமான பேச்சு. உண்மையான சங்க காலத்துக்கு இப்போது எந்த ஆதாரமும் இல்லை. சங்கம் மருவிய காலத்தின் கதைகளை கொண்டு வந்து சங்க காலம்னு சொல்றா. இவ சொல்ற காலத்தில் ஆரிய ஆதிக்கமே அதிகம் இருந்தது. 1000 தலைவாகிய அபூர்வ சிந்தாமணி கதை அல்ல இருக்கு. ஐயா கூறியது போல தொல்காப்பிய இலக்கணமே தவறுதான். சும்மாவா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இலக்கணம் மாறுதோன்னு பாடல் எழுதினார். இவ ஏதோ ஒரு பாட்டை காட்டுறா. அது உண்மையா இருக்க துளியும் வாய்ப்பில்லை. பாயிண்ட்டையும் சொல்றேன். ஆரிய வைசியர்னு ஒரு ஜாதியும் உருவாக்கியிருக்காங்க ஆந்திரால. அவங்க கோமுட்டி செட்டி என்ற வகுப்பை சேர்ந்தவர்கள். அந்த கோமுட்டி செட்டி தான் தெலுங்கு செட்டியார்களை ஒழிய பேரி செட்டியார்கள் தமிழ் செட்டியார்கள். என்னுடைய முன்னோர்கள் கீரனூர் என்ற சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்திலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் ஆனவங்க. திப்பு சுல்தான் படையெடுத்து வந்தபோது அவன் எல்லாரையும் விரட்டிட்டு வந்தான். அதனால் எங்கள் முன்னோர்கள் வந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. திப்பு சுல்தான் வந்தானாமே, ஏன் அவரை அவன் இவன் என்று மரியாதை இல்லாமல் பேசுகிறா? வேலு நாச்சியருக்கு பக்கபலமாக நின்ற திப்பு ஏன் இந்த கும்பலை துரத்தணும்? அவர் இந்து மதத்துக்கு கூட எதிரானவர் கிடையாது. இதே போல் ஏதோ ராஜதுரோகம் பண்ணிட்டு வெள்ளைக்காரங்க பக்கம் ஓடி வந்திருக்கு இந்த கும்பல். அந்த கோபத்தில்தான் மன்னர் திப்புவை அவன் இவன் என்று சொல்றா. சென்னையை பொறுத்த வரைக்கும் பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற கந்தகோட்டம் முருகன் கோயில் தான் எங்கள் சமூகம் வழிபடும் முக்கியமான கோயில். அப்போ இவன் குலதெய்வமும் பூர்வீகமும் இல்லாத ஆரிய ஷெட்டி கூட்டம்னு ஆணித்தரமா நிரூபணமாயிருக்கு. இந்த காரணத்துக்காகத்தான் 5ஆம் தமிழர் சங்கத்தில் சுசித்ரா ஆசிவகரால் சேர முடியல. இவ்வளவு நரிவலை செய்யும் இவளை தமிழச்சின்னு நாங்கள் நம்பணும். சுச்சி தெலுங்கு பெண், ஆரிய வைசிய பிராமண கூட்டம், 1000ன்னு போய் சொல்கிறா. சென்னை பேரி செட்டியார்கள் எல்லோருக்கும் தெலுங்குத்தான் தாய்மொழி. இவளுக்கு மட்டும் தமிழா? வெக்கமே இல்லாமல் போய் சொல்கிறா. இது அப்பனையே மாற்றி சொல்கிற கேவலமான செயல். இதுக்கெல்லாம் துணிஞ்சு வந்த இவள் ஒரு மோசமான அணி ட்ராப். தமிழர்களை மொத்தமாக ட்ராப் பண்ண வந்திருக்கா. மணிமேகலையும் இவளும் ஒன்றுதான். தமிழ் சித்தர்களிடமே தமிழ் கற்று பெண்களை மதித்து தர்க்கம் செய்யாத சித்தர்களிடம் தர்க்கம் செய்து சமண ஆசிவகத்தை அழித்து போலி புத்த மதத்தை பரப்பினால் மணிமேகலை. அதுபோல இதுவும் ஒரு வகை ஹனி ட்ராப் தான். ஒருவரின் ஒழுக்க கொள்கையை பயன்படுத்தியே அவர்களை ஹனி ட்ராப் செய்வது போல இவளும் செய்து ஆசிவகம் மீண்டெழும்போது தடுக்க வந்திருக்கா. தமிழர்கள் நாங்கள் ஆயிரக்கணக்கான வருஷமா துரோகத்தில் வீழ்ந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கிறோம். அதை தடுக்க இப்படி எத்தனை பேர் தான் வருவாங்களோ. பாடகி சுசித்ராவை இவளுடைய ப்ராக்சின்னு சொல்றா. ஆனால் பாடகி சுச்சி 2017 சுச்சி லீக்ஸ் மூலம் வெளியே வந்துட்டா. ஆனால் இவ இப்போதான் வந்திருக்கா. அமெத்திஸ்ட் ஆசிவகர் இவளை கூட்டி வந்து விட்டான். பாடகி சுச்சிக்கு சுச்சி ஆசிவகர் தான் ப்ராக்சி. இவ அதை மாற்றி சொல்றா. தமிழன் எது சொன்னாலும் ஏமாறுவான், சுலபமாக ஏமாற்றி ஏச்சிடலான்னு நினைச்சிட்டாங்களா? இத்தனை காலம் ஏமாற்றியதை போல ஏமாற்றினால் இக்காலத்தில் அம்பலப்பட்டு போவீர்கள். இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா